ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அடலருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டே வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கைகடதட கும்பக்களிற்று கிளைய களிற்றினையே பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை தழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அழித்துப் பிறக்க ஒட்டாயில் வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிறையற கற்கின்றீர் எரிமூண்டதென்ன விழித்துப் புகையழ பொங்குவின் கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டிழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சங்குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது யாம் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை கார்பல் சோரி கக்கூற கட்டாரியிட்டோர் இமை போதினில் கொன்றவனே. திருந்த போனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பாலருந்து சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலல சூரர குன்றட விம்மி அழுங்குருந்தை குறிஞ்சிக் கிழவன் நின்றோதும் குவளையமே. பெரும்பைம்புணத்தினல் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்தறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அரக்கைத்ததுவே. சலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கரித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாடவேல் தொட்ட காவலனே. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அலியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தளியை தெளிய விரும்பியவா முகமாருடை தேசிகனே. தேனென்று பாகென்று ஓமிக்குணா மொழி தெய்வ வல்லிக்கோன் என்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானென்று காலென்று தீ என்று நீரென்று மண்ணுமன்று தானென்று நானென்று அசரீரி என்று சரீரி என்றே. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் என செல்லை விட்டவா இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கொள்வரை கவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லவமே. குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட வெந்திசை தூள் வர அத்தூளின் பாடி திடர்பட்டதே. படைபட்ட வேலவன் பால் வந்த வாகையை பதாகை எனும் தடைபட்ட சேவல் சிறகடி கொல சலதி கிழிந்து உடைபட்ட தண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலம் மாமேறு வெறுப்பும் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெறுப்பும் இடிபட்டவே. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணி சேர் திருவரை கிண்கிணி வசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் பெருவர தெற்குச் செவிடுபட்டு எட்டு வெறுப்பும் கனகப் பொறுவரை குன்று மதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் ஐப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இருநான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குழுங்க விண்ணாரும் உய்ய சப்பானி கொட்டிய கையார் இரண்டுடை சண்முகனே. தாவடி ஓட்டுமையிலும் தேவர் தலையிலும் எம்பாடி ஏட்டிலும் பற்றதன்றோ படிமா வெளிவாள் மூவடி கேட்டன்று மோதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே. தடங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானமென்று மிடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுவாரும் முய்ய கொடுங்கோபச் சுடருடன் குன்றந்தரக்க தொலைக்கை வேல் விடுங்கோன் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படுமே. வேதாகமச் சித்திர வேலாயுதன் வெற்றி புத்த தண்டை பாதாரம் வெந்த மரணாக அல்லும் பகலும் சூதானதற்ற வெளிக்கே ஒளித்துச் சும்மா இருக்க போதாயினி மனமே தெரியாதொரு பூதற்குமே. வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரினர்க்கென்றும் நொய்யர் பிறவள வேணும் பகிர்மென்கள் உங்கட்கிங்கன் வெய்யர்க்கு ஒதுங்க உதவா உடம்பின் வருநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை விழிக்கே. சொன்ன கிரௌஞ்சங்கிரி ஊடுருவ தொலைத்தவை வேல் வண்ண கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே.
கோழிக்கொடிய நடிவணியாமல் குவலயத்தே வாழக் கருதும் மதியிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழிப்பொது வெளியே உண்ண ஒட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமானும் அடிப்பிறகே மரணப் பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுலச்சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் பெய்யவாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்கைதான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வகை வைத்த வேற்படை வானவனே மரவே நுழைனார் ஐவருக்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடுகுலையும் முன்னே வந்து காத்தருளே கிண்ணம் குறித்து அடியேன் செவினி என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விழுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என்ன விரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயிடா அந்த வந்து பார் சற்றன் கை கெட்டவே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். கேசவபிரியன் சார் வணக்கம். வணக்கம் சார். ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வியாசம் மகிஷ்ணப்தாரம் சக்தேः பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதேய வாசிஷ்டாய நமோ நமः. பூழியர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழ்மிசைகள் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி அருணகிரி இஹ ஈடிய ஸ்கந்த சத்கீர்த்தி சூக்தி பிரகடித பக்தி நிஷ்பிருஷ சுத்த சத்வ அனுதினமகஜாத सूनुधाम अटनोद्यतरतिः अखिलसुपूज्य साञ्जलीभूतिभूषः नमः केकिने शक्तये चापितुभ्यं नमश्चागतुभ्यं नमः कुक्कुटाय नमः सिन्धवे सिन्धुदेशाय तुभ्यं पुनस्कन्दमूर्ते நமஸ்தே நமோஸ்து. 115வது வாரம் இன்று 115வது திருப்புகழ். ஒரு அருணகிரிநாதருடன் சேர்ந்து கொண்டு ஒரு க்ஷேத்திர தரிசனமாக சென்று வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் தொண்டை மண்டலத்து க்ஷேத்திரங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மயிலாப்பூர், திருவான்மையூர், திருவொற்றியூர் போன வாரம் பார்த்தோம், திருவலிதாயம். அதன் அடிப்படையில் அதே வரிசையில் இன்றைய வாரம் ஸ்ரீகாளஹஸ்தி, திருக்காலத்தின்னு சொல்லி தமிழ்ல சொல்லும்போது திருக்காலத்தின்னு சொல்லுவோம். ஸ்ரீகாளஹஸ்தி நமக்கு எல்லாம் ரொம்ப பிராபல்யமான ஒரு ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று. 3 பாடல்கள் அருணகிரிநாதர் இந்த இடத்துல எழுதியிருக்கார். அதுல ஒரு பாட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்ரீகாளஹஸ்தியோட கதை நமக்கு நல்லா தெரியும். காளஹஸ்தீஸ்வரர் ஞான பிரசூனாம்பிகா என்கின்ற அம்பிகை. பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலமாக விளங்கக்கூடியது ஸ்ரீகாளஹஸ்தி. இப்போது சித்தூர் மாவட்டத்துல இருக்கு, ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. பட் ஆனா தொண்டை மண்டலம், அதுவும் சேர்ந்து தொண்டை மண்டலம் தான். திருப்பதியில ஆரம்பிச்சு ஸ்ரீகாளஹஸ்தி உட்பட காஞ்சிபுரம், வெள்ளூர்ல ஒரு பாகம், இந்த பக்கம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு வரையும் எல்லாம் தொண்டை மண்டலம் தான். அந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீகாளஹஸ்தி. ஸ்ரீகாளஹஸ்தி பாட்டு ஒரு மூணுல இந்த பாட்டு ரொம்ப சின்ன பாட்டு தான். ஸ்ரீகாளஹஸ்தி சொல்லும் பொழுது கண்ணப்பருடைய கதையை சொல்லாம இருக்க முடியாது. அவருடைய ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமானது ஸ்ரீகாளஹஸ்தி. நமக்கு அந்த பின்னாடி இருக்க புராண செய்தியும் நமக்கு தெரியும். எப்படி அந்த சிலந்தியான கதையை நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாட்டானது ரொம்ப சின்ன பாட்டு. அதுல கடைசியில வந்து திருக்காலத்தி பெருமாளேன்னு சொல்லி அந்த பாட்டை முடிப்பர். இந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம் சொல்லி ஆகணும். சர்ப்பதோஷம், ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் எல்லாம் அடிக்கடி அங்க போய் பிரார்த்தனை செய்வது என்பது ரொம்ப மரபாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். கிரகண காலத்தில் அந்த இதை நிறைய கோவில் மூடுவது உண்டு. மூடாமல் இருக்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்வதும் சொல்வார்கள். திருப்பாம்பரம் தவிர இந்த கோவிலும் அதற்கு அதே போல என்ற ஒரு செய்தி. அப்படி அந்த ஸ்ரீகாளஹஸ்தி நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், ஜென்ரலா திருப்பதி போயிட்டு வர வழியில ஸ்ரீகாளஹஸ்தி பார்த்துட்டு அப்படியே இப்படி பண்ணிட்டு இல்ல திருத்தணி பார்த்துட்டு வருவோம். அப்படிதான் எனக்கும் அப்படிதான் நிறைய பழக்கம். காளஹஸ்திக்கு எப்படி போவோம் அப்படின்னா, சரி திருப்பதி போவோம், வரும்பொழுது காளஹஸ்தி போயிட்டு அப்படியே டக்குன்னு வந்துடலாம் வீட்டுக்கு. திருச்சானூர் பார்த்துட்டு காளஹஸ்தி பார்த்துட்டு. ஆனா அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்சுவலா நிறைய கோவில் இருக்கு. அப்படியே திருப்பதி போகும்போது பார்த்தாலும் ஒரு 2 நாள் தங்கி இருந்தா அங்க கூட கீழே இருக்கிற அந்த ஆகாச கங்கை, அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் ஒண்ணு இருக்கு, தனியா ஒரு முருகன் கோவில் ஒண்ணு இருக்கு. இந்த பக்கத்துல இன்னொரு ரொம்ப பழமையான சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு
கோவில் அது சித்தூர் மாவட்டத்துல தான் இருக்கு. அந்த மாவட்டத்துல அப்புறம் சுருட்டப்பள்ளி ஒரு எண்டுல வந்தா சிவபெருமான் வந்து சயன கோலத்தில் சிவபெருமான் எங்கேயும் பார்க்க முடியாது, அங்கதான் பார்க்க முடியும். அப்படி நமக்கு ஜென்ரலா கோயில் அப்படின்னு சொன்னா நமக்கு சோழ மண்டலம் தான் ஞாபகம் வரும். சோழ மண்டலத்திற்கு நிகராக தொண்டை மண்டலத்திலும் இந்த மாதிரி பல கோயில்கள் உண்டு. அப்படி இந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அருணகிரிநாதர் என்ன சொல்ற, சிரத்தானத்திற் பணியாதே ஜெகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா மற்றொப்பிலதான மற்ற ஒப்பிலதான மலர்த்தால் வைத்து ஆஹ் மலர்த்தால் வைத்தனை என்னை ஆழ்வாய் நிறுத்தா கர்த்தத்துவனேசா நினைத்தார் சித்தத்துறைவோனே திருத்தாள் முத்தற்கருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே. இந்த பாட்டு முழுக்க அந்த சந்தமானது எப்படி இருக்குன்னா, சிரத்தானத்தி முதல்ல ஒரு குரில் குரில் ஒரு மெய் எழுத்து ஒரு நெடில், அதுக்கப்புறம் ஒரு குரில் ஒரு மெய் எழுத்து ஒரு குரில் இருக்கு. அடுத்த லைனும் அதே மாதிரி இருக்கும். ஜெகத்தோர் பற்றை வருத்தா மற்றும் மலர்த்தாள் வைத்த நிறுத்தா கர்த்த நினைத்தா சித்த திருத்தாள் முத்தர் திருக்காலத்தி. பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஒரு ரெண்டு குரில் ஒரு ரெண்டு குரில் ஒரு நெடில் ஒரு குரில் ஒரு குரில் இப்படி இருக்கும். அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தையும் பணியாதே குறியாதே பிளதான தனை ஆழ்வாய் துவனேசா துறைவோனே கருள்வோனே பெருமாளே, இது எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் அருணகிரிநாதருடைய ஒரு சிறப்பு என்னென்றால், பாட்டுக்குள்ள அந்த பாட்டை பார்த்தா அது பாட்டுடைய சந்தம் என்னன்னு தெரிஞ்சிடும். சொல்லும் பொழுதே அந்த சந்தமானது வெளியில வந்துடும். அதான் தாளத்தை அப்படியே போட்டுடலாம். அருணகிரிநாதர் இந்த ராகத்துல தான் பாடினார், இந்த இந்த டியூன்ல தான் பாடினார்னு சொல்ல முடியாது. ஆனா அருணகிரிநாதர் இந்த தாளத்துல தான் பாடினார்னு சொல்லிடலாம். கண்டிப்பா பார்த்த உடனே சொல்லிடலாம். சிரத்தானத்திற்பணியாதே ஜெகத்தோர் பற்றை குறியாதே. இந்த ஜெகத்தின் மேல் எனக்கு என்ன பற்றானது இருக்கின்றதோ அந்த பற்று இருக்கும்படியாக, அந்த பற்றானது போகும்படியாக சிரத்தானத்திற்பணியாதே, இந்த சிரத்தை வைத்து உன்னை பணியாமல் இருக்கின்றேன் அல்லவா, அந்த செயலும் ஜெகத்தோர் பற்று அந்த பற்றானது போகும் செயலும் வருத்தா மற்றும் பிளதான மலர்த்தால் வைத்து என்னை ஆழ்வாய். வருத்தானா இந்த இடத்துல வரவழைத்து, என்னை வரவழைத்து இப்படியெல்லாம் நான் செய்யாமல் உன்னை பணியாமல் இருப்பதும் ஜெகத்தோர் பற்று இருப்பதும் இது ரெண்டையும் அழித்து கொண்டு, இது ரெண்டும் இல்லாமல் உன்னை வந்து அடைந்து மற்ற ஒப்பிலதான மலர்த்தால் வைத்து உன்னுடைய ஒப்பு வேறு நிகரே இல்லாத அந்த மலர் போன்ற அந்த திருவடிகளை சேர்த்து என்னை ஆழ்வாய், அப்படி என்னை வந்து ஆள வேண்டும். உன் மலர்த்தாள் உன்னுடைய தாளை என்னிடம் கொடுத்து உன் பாதத்தை என்னிடம் கொடுத்து என்னை ஆள வேண்டும் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கின்றார். எப்பொழுதும் அந்த 7 விஷயம் வரும். இந்த 7 விஷயத்துல ஒண்ணு வந்து அந்த திருவடி தான் இந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு விஷயம். நிறுத்த ஜெகஜோதி பெருமாளேன்னு சொல்லி இதரணி மீதில் வரும். அதாவது பராகாச சார் கேட்கல சார், கேசவபிரியன் சார் கேட்கல. எந்த இடத்துல மிஸ் ஆச்சு? பராகாசம் அப்படிங்க. ஓகே. பராகாச நிலையில் முருகப்பெருமானானவர் தன் லீலையை தன்னுடைய நிறுத்தத்தை செய்கின்றார் என்பதற்கு அடையாளமாக இந்த இடத்துல நிறுத்தா அப்படின்னு சொல்றார். இத்தரணி மீதில் பிறவாதே, அதுலயும் இதே இடம் சொல்லுவார். நிருத்திய ஜெகஜோதி பெருமாளே என்று ஒரு லைன் வரும். அந்த எப்படி நடராஜமூர்த்திக்கு என்ன ஒரு உவமையை புலவர்கள் சொல்லுவார்களோ அதே போல உவமையை இங்க அருணகிரிநாதர் முருகனுக்கு சொல்கின்றார். நிறுத்தா கர்த்தத்துவ நேசா, தலைமை ஸ்தானம் வகிக்கும் நேசனே, நினைத்தார் சித்தத்து உறைவோனே, உன்னை நினைக்கின்றவர்களுக்கு எங்க இருக்கின்றாய், அவர்களுடைய சித்தத்தில் இருக்கின்றாய் என்று அருணகிரிநாதர் சொல்லி திருத்தாள் முக்தர்க்கு அருள்வோனே, உன்னுடைய தாள்களை உன்னுடைய பாதங்களை முக்தருக்கு ஜீவன் முக்தர்களாக யாரெல்லாம் விளங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் உன் தாளை உன்னுடைய பாதங்களை மலர் பாதங்களை அருளுபவனே திருக்காலத்தி பெருமாளே, திருக்காலஹஸ்தியில் உள்ள பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கின்றார். பாட்டுக்கான ஒரு வேண்டுதலானது சின்ன ஒரு வேண்டுதல் தான், சின்ன பாட்டு. என்னை ஆழ்வாய், உன்னுடைய மலர்த்தாள்களை எனக்கு வைத்து என்னிடம் வைத்து எனக்கு அழித்து என்னை ஆள வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறுகின்றார்.
கடைசியில திருக்காலத்தி பெருமாளே எப்படி ஆள வேண்டும் சொல்லும் பொழுது நான் 2 செயல் செய்து கொண்டிருக்கின்றது, அந்த 2 செயலும் நான் செய்யாம இருக்கணும். ஒரு செயல் என்னன்னா உன்னை பணியாமல் இருக்கின்ற செயலானது ஒழிய வேண்டும். ஜெகத்தோர் சார் கேட்கல சார். விட்டுச்சு. ஹலோ, ஜெகத்துன்னு சொல்லி ஜெகம்னு சொல்லி ஏதாவது ஆரம்பிச்சீங்கல்ல? ஓகே, ஒரே நிமிஷம் அப்படியே ஜெகத்தோர் இருக்கு. பற்ற அப்படியே இருங்க, நான் இதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன், வைஃபைல இருந்து 5Gக்கு. ஓகே. ஹலோ ஹலோ, கேக்குதுங்க, கேக்குது. ஓகே. 2 விஷயத்தை ஒழிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறுகின்றார். ஒன்னு, உன்னை பணியாமல் இருக்கின்ற ஒரு செயலானது ஒழிய வேண்டும். ஜகத்தின் மீது பற்றானது இருக்கின்றது அல்லவா, அந்த பற்றானது ஒழிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் 2 விருப்பத்தை வைத்து அதற்கு பின்னால் உன் மலர்த்தாளே எனக்கு அருள்வாயாக என்று வேண்டியிருக்கின்றார். இந்த ராகம் வந்து இந்த பாட்டை வந்து கனடா ராகத்துல பாடி காமிக்கிறேன். சின்ன பாட்டு தான். சிரதானத்தில் பணியாதே ஜகத்தோர் பற்றை குறியாதே, சிரதானத்தில் பணியாதே ஜகத்தோர் பற்றை குறியாதே, வருத்தமற்றோ பிளதான வருத்தமற்றோ பிளதான மலர் தாழ்வைத்த தனையாழ்வாய், வருத்தமற்றோ பிளதான மலர் தாழ்வைத்த தனையாழ்வாய், நிறுத்தாக்க ததுவ நேசா நினைத்த சித்த துறைவோனே, நிறுத்தாக்க ததுவ நேசா நினைத்த சித்த துறைவோனே, திருத்தாள் மூக்தர் கருள்வோனே, திருத்தாள் மூக்தர் கருள்வோனே, திருக்காலத்தி பெருமாளே, திருத்தாள் மூக்தர் கருள்வோனே, திருக்காலத்தி பெருமாளே, வருத்தமற்றோ பிளதான மலர் தாழ்வைத்த தனையாழ்வாய், திருக்காலத்தி பெருமாளே, மலர் தாழ்வைத்த தனையாழ்வாய். என்று இந்த பாட்டை இந்த அளவில் முடித்துக்கொண்டு வர தர்ஸ்டே, அதாவது நாளைக்கு மறுநாள் தை கிருத்திகையை முன்னிட்டு வேற ஒரு திருப்புகழ், புலியூர் திருப்புகழ், அதாவது சிதம்பரம் திருப்புகழ், மனமே உனக்குருதி என்கின்ற ஒரு திருப்புகழோடு உங்களை சந்திப்போம். 116வது திருப்புகழாக அது இருக்கும். அடுத்த வாரம் தைப்பூசம் டியூஸ்டே காலையிலன்னு நினைக்கிறேன். அதனால மண்டே சாயந்திரமும், மண்டே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லையும் ஒரு திருப்புகழ், டியூஸ்டே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லையும் ஒரு திருப்புகழ் இருக்கும். ஒன்று மயில் வகுப்பு, அடுத்த நாள் திருப்பழனி வகுப்பு. ஸோ 2 வகுப்புகள் வந்து மண்டே டியூஸ்டே 2 நாள் வரும். ரொம்ப அழகான ஒரு இமேஜர் இருக்கக்கூடியது தான் அந்த மயில் வகுப்பு. நீங்க எல்லாரும் படிச்சு பார்க்கணும். வேல் வகுப்பு இருக்கிற அளவுக்கு மயில் வகுப்பு பிராபல்யம் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அருணகிரிநாதர் மயில் வகுப்புல சொல்லுவார். உதாரணத்துக்கு இந்த நவகிரக குறிப்பெல்லாம் ஆக்சுவலா வரும், வேற எந்த பாட்டிலையும் சொல்ல மாட்டார் அவர். ராகு கேத்து பத்தி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுவார் அந்த பாட்டுல. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு மயில் வகுப்பு.
திருப்பயணி வகுப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த வகுப்பும் வந்து செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். அதாவது இந்த தர்ஸ்டே தை கிருத்திகையை முன்னிட்டு மனமே உனக்கு உறுதி என்கின்ற திருப்புகளும், அடுத்த வாரம் 2 வகுப்புகளும் ரசிப்போம் என்று சொல்லி, ஜனித்ரி பிதாச்ச சுபுத்திரா அபராதம் சஹேதின கிந்தேவ சேனாதிநாத அஹம் சாதி பாலோவகாம் லோகதாத்தः க்ஷமஸ்வா அபராதம் சமஸ்தம் மகேஷ ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹிம் மஹேஷ கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னொரு இது, இந்த அபகார நிந்தைப்பட்டு உழலாதே ஒரு இது இருக்கு இல்லைங்க, ஆமா. அது வந்து இதே மாதிரி இப்ப நீங்க பாடின அதே ராகத்துலதான் அந்த பாட்டும் பாடி நான் கேட்டிருக்கிறேன். அது ரெண்டும் ஒண்ணுங்களா? இல்லையே. நீங்க இப்படித்தானே பாடுவோம். அபகார நிந்தை பட்டுழலாதே, இப்படிதான் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? இல்ல, அதே நீங்க இந்த பாட்டு இன்னைக்கு பாடுனீங்க இல்லைங்க, இதே மாதிரி இருந்தது, அதுக்காக கேட்டேன். இல்ல சின்னதா இருக்குதா அப்படி இருக்கலாம். அது ராகம் வேறங்க அது. எல்லாரும் அபகார நிந்தை இந்த ராகத்தை தான் பாடுவாங்க. இந்த ராகத்தை பாட மாட்டாங்க. அது நான் இப்ப பாடினேன் இல்லையா? டியூன் வேறதான், தாளமும் வேற. அது இந்த கவுண்ட் வேற இருக்குமே அதுல. ஓஹோ, சரிங்க சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அபகார நிந்தை பட்டுழலாதே, உழலாதே அதே சந்தம் வருது. அபகார நிந்தை பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. 7 வரல இதுல வந்து, ஒரு 7 தான் இதுல மொத்த நம்பர் கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுல மேல வரும். இல்ல நீங்க இப்ப இன்னைக்கு பாடின திருப்புகள் வந்து அந்த இதுல நான் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. இதை பாடினோடனே எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, அதனால ஓகே, சரி அது இது ஒரே ராகமா இருக்குமோன்னு ஒரு டவுட். இல்ல அது இல்ல. நான் இல்ல, நீங்க வேற ஏதாவது நீங்க அனுப்புங்க, நீங்க எதுல கேட்டிருக்கீங்கன்னு. அது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எனக்கு. ஏன்னா ஜென்ரலா அபகார நிந்தை வந்து சக்கரவாகம்ன்ற ஒரு ராகத்துல பாடுவாங்க அவங்க. இப்படி இருக்கும் அது. அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாதவள் ஜரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாளே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ, இப்படி வரும் அது. ஓஹோ, சரிங்க சரிங்க. எனக்கு இது கேட்கும் போது எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதனால ஒருவேளை அது இது ஒரே ராகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி, ரைட், ஓகே. அப்ப அடுத்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து மயில் வகுப்பு 1, பழனி வகுப்பு 1, 2. ரைட், 2 ஓகே. வர தேர்ஸ்டே தை கிருத்திகைக்கு சிதம்பரம் திருப்புகழ் ஒண்ணு. சிறப்பு. சரியா? இதுக்கு ஸ்பேஸ் எழுதிட்டேன் நான் ஆக்சுவலா. நீங்க சொன்னோன்னே யோசிச்சேன் என்ன சொல்லலாம்னு. டக்குன்னு தோணுச்சு, சரி இந்த திருப்புகழ் தான் நமக்கு இவ்வளவு தடவை பார்த்துட்டே இருக்குமே, இன்னைக்கா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டேன். சாம அது த்ரெட் எழுதிட்டேன். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். போன வார திருப்புகள் ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னாங்க. போன வாரம் தான் நான் கலந்துக்க முடியல. இதுக்கு பழனி போயிருந்தேன், திருவாவினன்குடி தரிசனம். ஓகே, நல்ல அருமையான தரிசனங்க திருவாவினன்குடி. ஓகே. கூட்டம் இல்லையா? இருந்ததா? நீங்க என்ன பண்ணீங்க? நான் போனது தை அமாவாசை அன்னைக்கு, அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது. எல்லாரும் மத்த வேலையில அந்த இது தர்ப்பணம் அந்த மாதிரி பிஸி ஆயிட்டாங்க போல, அதனால கோயில்ல கொஞ்சம் கூட்டம் இல்ல. திருவாவினன்குடியில காலசந்தி தீபாராதனை பார்த்தேன். அப்புறம் இடும்பன்மலை, பெரிய நாயகம்மன் கோயில் இங்கெல்லாம் போயிட்டு, அப்புறம் மதியானம் ஒரு 2 மணிக்கு தான் மேல போனோம் பழனி மலை கோயிலுக்கு. போனா நல்லா ஃப்ரீயா இருந்தது. 2 தடவை சாமி பார்த்தேன். முதல் தடவை வந்து நம்ம போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தா கோவில்ல ஆளே காணோம். அதாவது கோவில் ஃபுல்லா ஆள் இருக்காங்க. முருகர் சன்னதியில இப்ப மேல பழனி மலை கோவில்ல முருகர் சன்னதியில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. சரி, அப்புறம் கூட ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட கேட்டா என்ன செய்யலாம்னா, சரி யாருமே இல்லைல்ல வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை போய் அந்த கியூல, அந்த பொது தரிசன கியூல இறங்குனா, நான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சதுதான் நேரா மூலஸ்தானத்துக்கிட்ட தான் போய் நிக்குது. கூட்டமே இல்ல. அப்புறம் அங்கேயே ஒரு 5 நிமிஷம் நின்று நல்ல ஃப்ரீயா சாமியை பார்த்துட்டு வந்தாங்க. மறக்க முடியாத அனுபவம். நல்ல திருப்தியா சாமி பார்த்தோம். ஓகே, ஓகே. நல்ல என்னமோ தெரியல, இன்னைக்கு அமைஞ்சு போச்சு முருகப்பெருமான் திருவருள். ஓகே.
நீங்க ஏதாவது தைப்பூசத்துக்கு வேற ஏதாவது பண்றீங்களா? வேற ஏதாவது புதுசா சொல்ல போறீங்களா? ஏதாவது எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறீங்களா? இல்லைங்க, நீங்க பாருங்க. என்ன பார்த்தா கோயில் தான் பார்க்கணும். அந்த திருஆவினன்குடிக்கும் பழனிக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. அதனால அதுதான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, எங்க பழனி என்ன என்ன, திருஆவினன்குடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது கேட்குறாங்க. சரி, அதனால அதுதான் வேணா எடுத்தா எடுக்கலாம். அது ஒரு பிளான் இருக்கு. ஓகே. ஆனா என்னங்க, ரொம்ப சுவாமி வந்து அவ்வளவு அழகா இருக்காரு. திருஆவினன்குடி வேலாயுத சுவாமி, குழந்தை வேலாயுதர் குழந்தை ரொம்ப வேலாயுத அற்புதமா இருக்காரு. சுவாமி. ஆமா ஆமா, மயிலோட இருப்பார், மயில் மேல உட்கார்ந்துருப்பார், கரெக்டா? ஆமா ஆமா, ரொம்ப. நீங்க வந்து சின்ன கார்த்திகேயன்னு சொல்லுவீங்கல்ல. ஆமா, சின்ன கார்த்திகேயன் சொல்லுவோம். ரொம்ப அற்புதமா இருக்குங்க கோயில். கோயிலும் நல்லா அருமையா இருந்தது. சுவாமி அவ்வளவு இதுவா இருந்தது. அத சொல்லுவாங்கல்ல, மூர்த்தி சிறுத்தா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஓகே ஓகே. நீங்க எப்ப திருச்செந்தூர் போலான்னு இருக்கீங்க? திருச்செந்தூரா? பாப்போம். திருச்செந்தூர் போகணும், பாப்போம். அது தெரியல, என்னன்னு தெரியல, பாப்போம். இல்ல, இப்ப ஜூலை மாசம் இதுவாங்க, ஜூலை மாசம் அது கும்பாபிஷேகமா. ஓஹோ. ஆமா, நானே வைகாசி விசாகத்துக்கு போலான்னு ஒரு பிளான் இருந்தது. ஆனா இப்ப ஜூலை மாசம்னா எப்படி அது அங்க போய் சாமி தரிசனம் பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு தெரியல. கண்டிப்பா கும்பாபிஷேக நேரத்துல எல்லாம் போகவே கூடாது, ஏன்னா நிம்மதியா சாமி பார்க்க முடியாது. வேற ஏதாவது ஒண்ணுதான் பார்க்கணும். கரெக்ட். உங்க ஊர் பக்கத்துல வேற ஏதாவது முருகன் கோயில் இருக்கா? இந்த பக்கம் சிக்கல் இருக்கு தெரியும். தனியா வேற ஏதாவது இவ்வளவு சிக்கல் ப்ராப்ளமா? சிக்கல் எட்டுக்குடி எண்கண், அப்புறமேட்டு மயிலம் முருகன்லாம் பக்கம் தான் இங்க. ஓகே அதாவது பக்கம்னா ரொம்ப ரொம்ப பக்கம்னு கிடையாது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் அந்த மாதிரி இதுல இருக்கு மயிலம். ஓகே அப்புறம் 5 மணி நேரம் டிராவல் பண்ணோம்னா குமரகோட்டமே போயிடலாம். ஓகே. அது மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு அடுத்தது இங்கதாங்க, இதுதான் திருச்சி தான், வயலூர், விராலிமலை. சுவாமிமலை, அதுக்கப்புறம் வயலூர் விளாஜ். சுவாமிமலை, திருவேரகம் இது பக்கம். அதுக்கப்புறம் இதுதாங்க, இது வயலூர், விராலிமலை, இதெல்லாம் தான். ஓகே ஓகே. ஒரு இந்த அடுத்த வாரம் அப்படியும் இது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திருவேற்காடு ஒரு திருப்புகழ் ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு சொல்லணும், இன்னொன்னு வச்சிருக்கேன். ஓகே. அது இன்னும் பார்க்கவே இல்லை. தொண்டை மண்டலத்துல அது ஒண்ணு இருக்கு. திருமுல்லை வாயில் ஒண்ணு இருக்கு, வட திருமுல்லை வாயில். அதுக்கு ஒரு திருப்புகழ் ஒண்ணு இருக்கு. திருமுல்லை வாயில் எடுத்தோம் போலயே. இல்ல, நான் திருமுல்லை வாயில் திருப்புகழ் இதுவரை பண்ணதே இல்லையே. அப்படியா? திருமுல்லை வாயில் திருப்புகழ் பண்ணல. அது மாதிரி திருவேற்காடும் பண்ணல. அதுல ஒரு திருப்புகழ் ஒண்ணு இருக்கு, சின்னதுதான் அதுவும். தாண்டி அதுக்கப்புறம் போனா இதுல முடிஞ்சு போயிடும். காஞ்சிபுரம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டோம், அது வேணா ஒரு தடவை பண்ணுவோம், இன்னொரு திருப்புகழ் பார்ப்போம். காஞ்சிபுரத்துக்கு நிறைய திருப்புகழ் இருக்கு. காஞ்சிபுரம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அதுலதான் முக்தா முக்தி பெருமாளேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும், நிறைய 2 3 திருப்புகழ், அதுல ஒண்ணு அங்க இருக்கு, காஞ்சிபுரம் திருப்பு. அது முடிச்சா அதுக்கப்புறம் இதுக்கு போயிடலாம். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நிறைய 2 3 கோயில் இருக்கு வரிசையா. வள்ளிமலை அதுல இருக்கு, சிலது திருத்தணி பார்க்கலாம். இருக்கு. திருத்தணி, வள்ளிமலை, ஆமா, வள்ளிமலை, திருத்தணி. ஆமா. புகழிமலை. ரத்னகிரி இருக்கா? என்னங்க? ரத்னகிரி ரத்னகிரி. ரத்னகிரி அந்த பக்கமா வரும், இந்த சைடு வராது, ஈரோடு சைடு வராது. அங்க இருக்காது. ஓகே. எனக்கு தெரியல எனக்கு. ஆஹ் இன்னொரு ஏதோ 2 3 கோயில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். புகழிமலை இருக்குங்க, புகழிமலை இருக்கு, நடுப்பழனி இருக்கு. ஆனா அதெல்லாம் திருப்புகள்ல வருமா என்னன்னு தெரியல. கோயம்பேடுக்கே ஒரு திருப்புகழ் இருக்கு தெரியுமா? கோயம்பேடுல ஒரு முருகன் இருக்காரு, அதுக்கு ஒரு திருப்புகழ் இருக்கு ஆக்சுவலா. ஓஹோ. இது புகழிமலை, புகழிமலை, நடுப்பழனி. நடுப்பழனிக்கு திருப்புகழ் கிடையாது, புகழிமலைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நிறைய நிறைய கோயில் இருக்குங்க, எடுக்கலாம், நிறைய எடுக்கலாம்.
ஸ்லோவா அது போகலாம் தான். அது இது முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். திருவேற்காடும் திருமுல்லை வாயிலும். ஓகே, அது முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு போயிடலாம் அடுத்த இதுக்கு. So, கண்டிப்பா கண்டிப்பா. ம். ஏங்க அதோட வந்து 10ஆம் தேதி, நம்ம 10ஆம் தேதி சரி நம்ம ஏங்க 9-10 நம்ம வச்சுப்போமா? என்ன ஏன்னா டியூஸ்டே வெட்னஸ்டேவா? ஆமா, இது நான் என்னங்கிறது ஒரு 2 நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட போன்ல பேசுறேனே சரி, என்னன்னு. ஏன்னா ஓகே. இது தைப்பூசத்துல இருந்தே வந்து சிவராத்திரி ஆரம்பிக்கலான்னு, ஏன்னா 15 நாள் வரணும் இல்லையா கணக்கு. சரி, அதனால இப்ப அந்த ஒரு பட்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, சரி அது என்ன ஏதுன்னு டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்றேங்க. நான் உங்கள்ட்ட போன்ல பேசுறேன் என்ன. சரி. ஓகே, ஓகே, ஓகே. நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நீங்களும் சிவராத்திரிக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஐயோ, அவன் மேல இருக்கு. நான் பண்றேன் நானு. அஹ், யோசிச்சு வைப்போம், ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு இல்லைங்க, நிறைய இருக்குங்க. நிறைய நமக்குதான் இருக்கு, கொஞ்சம் எடுக்கிறது. வித்தியாசமா ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுதான். நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நல்லா இருக்கும். அதனால தான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா சரி ஏதோ மத்த ஒண்ணு. நிறைய விஷயம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏதாவது உபநிஷத்து ஸ்ருதி இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி எடுத்து இதோட கோர்த்து சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதனால அப்படி யோசிக்கிறேன் நான், ஏதாவது இருக்கான்னு. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இது இருந்ததுங்க. அதாவது இந்த கணபதி உபநிஷத்து மாதிரியே சிவ உபநிஷத்துன்னு, அது என்னது சிவ அதர்வ சீரிஷம்னு ஒண்ணு, ஒரு இது பார்த்தேன் நான். அது ரொம்ப சரி. ஆனா லென்த்தியா இருக்கு. நீ அதை பார்த்தோன்னு வச்சீங்களா, ஸ்ரீருத்ரமே தேவலாங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதை விட பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ம். சரி. நீங்க வேணா அது வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். அது எடுத்து இல்ல இல்ல, ரொம்ப தெரியாத சப்ஜெக்ட்ல போக கூடாது. நான் பாக்குறேன் நானு, அது பாக்குறேன். இல்லைன்னா சில இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்வேதாவஸ்தர் உபநிஷத்து எல்லாம் ரொம்ப சிவபரமா இருக்கும். அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து அதை கனெக்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கலாம். அப்படி யோசிச்சு பாக்குறேன் நான். சரியா? அப்படி இல்லைன்னா இது பத்தி சொல்லலாமா, வில்வத்தை பத்தி சொல்லலாமா? வில்வத்தை பத்தி, வில்வ இது. அவ்வளோ 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 ஜென்ரல் டாபிக்ல எனக்கு பேச தெரியாது. இல்லைங்க சரி, அதுல அதெல்லாம் இல்லைங்க, வில்வத்தால பண்ற அர்ச்சனை இருக்கு இல்லையா, அதை பத்தி நிறைய இது அந்த வேதத்துல எல்லாம் சொல்லி இருக்குங்கிறாங்கல்ல. இதுல இருந்து ஏதாவது குறிப்புகள் எடுத்து. என்ன அப்படி சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அஹ், சரி, நான் பாக்குறேன். நான் பார்த்து நான் ஒரு டிசிஷனுக்கு வரேன். ஓகே, கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு நான் சொல்றேன். சரி ரைட்டு, நான் இன்னும் டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிவராத்திரி ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட நான் ஓட்டிடுறேன் எப்படியாவது. ஏன்னா இங்க சரி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் எடுக்கிறாங்க, அதனால அவங்கள வச்சு எப்படியா ஓட்டிடுவோம். அதுக்கப்புறமேட்டு நீங்க என்னங்கிறது சொல்லுங்க, அதுல ஒரு நாள் நீங்க இது பண்ணிடுங்க. இது இருக்குங்க ஆக்சுவலா. தேவாரமும் ஸ்ரீருத்ரத்துக்கும் அங்க எங்கெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் வருதுன்னு சொல்றதுக்கே வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கும் அது. ஆனா எனக்கு ஃபுல்லா தெரியாது. தெரிஞ்சா நான் சொல்லிடுவேன். சில இடத்துல எல்லாம், நிறைய இடத்துல எனக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு. ஃபுல்லா அதை எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஆக்சுவலா மேட்ச் ஆகும் அது. அது பண்ணணும்னு எனக்கு இப்ப ரொம்ப நாளா இது ஒரு ஆசை, ஆனா அது பண்ண முடியல. இப்ப சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த, அதான் நீங்க சொல்றது வந்து எப்படின்னா, இப்ப இந்த ஹிரண்யபாகவே அப்படின்னாக்கா அது வந்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சேர்த்து அந்த அது மாதிரி தானே சொல்றீங்க? சாதாரணமா இருக்கு இல்லையா? இன்னும் டீப்பா நிறைய ஆமா. இருக்கு. இது மாதிரி இது இது அது என்ன உபவீதினே நமக அப்படின்னா மார்பிளின் நூலிலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த மாதிரி. ஆமா, ஆமா. ஆனா அது நீங்க வந்து இப்ப மேலோட்டமா சொல்றீங்க இல்லையா? இன்னும் நிறைய இடம் ஆமா. வந்து நிறைய மேட்ச் ஆகும் ஆக்சுவலா. அது ஆனா அந்த அளவுக்கு அது எனக்கு அதுக்கு தேவாரம் ஃபுல்லா தெரியணும். அது தெரிஞ்சாதான் இன்னும் டீப்பா சொல்ல முடியும். அது அது தெரியாதே. ம். சரி சரி, நான் சரி, பாக்குறேன். பேசாம நீங்க வந்து, ஏங்க நீங்க பேசாம ருத்ரத்துக்கு விளக்கம் சொன்னா என்ன, அந்த 2ல இருந்து 9 இருக்குல்ல, அந்த 300 நாமாவளி வருது இல்ல, அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஒரு இதுக்கா விளக்கம். அதாவது 300க்கும் சொல்ல முடியாது, சும்மா ஒரு முக்கியமானது மட்டும் எடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அது மாதிரி சொல்லி விளக்கம் கொடுத்தா என்ன? ஹலோ. போன போன சிவராத்திரிக்கு பண்ணோமே, அதுதான் பண்ணோம். திருசதி பண்ணோம். திருச்சதி அதுதானே கிட்டத்தட்ட. திரும்பி அதே நாம தான் திரும்பி திரும்பி வருது. அதுக்கு முந்தின சிவராத்திரிக்கு இதுதான் பண்ணோம். திரும்பி அதே விஷயத்தான் 2 தடவை பண்ணிட்டோம் ஆக்சுவலா. சரி ஓகே.
சரி, அதனாலதான் ஏதோ நான் ஒண்ணு வந்து பண்ணுவோம். ஸ்வேதாஸ்வர உபநிஷத்தை எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சேன் நானு. கொஞ்சம் வித்தியாசமா சரி, இருக்கும். ஓகே. உங்களுக்கு ம். சரி, உங்களுக்கு எது வருதோ ரைட், ஓகே. சரி, ஓகே. சரிங்க, அப்ப இது பாராயணம் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. சரி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணிபுலம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உரைபிலாது உயிர்கள் வாழ நன்முறை அறங்கள் வங்க நத்தமும் வெல்வி மல்க மென்மிகுள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. சிச்சபேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளையை போற்றி. கையிலே மலையானை போற்றி போற்றி. ஆரூரம் வந்த அரசையை போற்றி. சீரா திருவையாரா போற்றி. தென்தில்லை மன்று நூலாடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுதமானாய் போற்றி. ஏகம் பத்துரைந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.